இளைஞர்கள் இப்போ கோவப்படுறது அளவுக்கு என்ன ஆச்சு? ஆமாம் சார். இப்போ தாவேக்காவோட தொண்டர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற மெயின் டென்ஷன் என்னன்னா, இவங்க வந்து கரெக்டாக டிபேட் பண்ண மாட்டாங்களே, எல்லா சைடும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்றது தான். 41 பேர் இறந்தவங்களை பற்றி நம்ம பேச மாட்டேன்றோம், பாதிக்கப்பட்டவர்களை. சார் ஏன் லேட்டாக வராரு விஜய் சார்னா அதற்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து காவல்துறையை தேடுறோம், நீதித்துறையை தேடுறோம், பத்திரிகை துறையை தேடுறோம், நீங்களாம் ஒழுங்காக இருக்கிறீங்களான்னு. இது என்ன விதமான புரிதல்னு எனக்கு புரியல. முக்கியமான காரணம் யார்? சம்மந்தப்பட்டவங்க, அங்கே இருந்த போலீஸு, அங்கே இருந்த அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க, அங்கே இருந்த மக்கள், விஜய் சார். இந்த நாள் இதை தாண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் கூட பாருங்கள், நீங்கள் வந்து சரியாக இது பண்ண மாட்டேன். சரி, கொலையோ இல்லை தற்கொலையோ இல்லை உங்களுக்கு அன்நேச்சுரல் டெத்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலுமே அது பேசு பொருளாயிடும். அப்படி இது ஒரு பேசு பொருளாயிடுச்சு. இதை பேசவே கூடாது, இது விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நாளைக்கு இன்றைக்கி விஜய் சாரால் நடந்தது, நாளைக்கு தனுஷ் சார் அரசியலுக்கு வருவார், அதுக்கு அடுத்த நாள் சிம்பு சார் வருவார். இப்படி இவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட சொந்த பந்தங்கள் தான் அங்கே போயிட்டு கஷ்டப்படுவாங்க.